ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய லா கான்செப்ட் பார்த்துனோம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க. ஸோ இதில் வந்து சிமிலாரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? லைக் கலர், ஷேப், சைஸ், ஓரியன்டேஷன், இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்பையோ இல்லை வெப்சைட்டோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஆஸ் அ யூசராக இப்போ நான் வந்து அந்த வெப்சைட் போகிறேன் அப்படின்னா ஒரு ஹெடர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை நேவிகேஷன் ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்கும்னா சிமிலியர் ஸ்டைலில் இருக்கும். ஓகேவா? இல்லை ஒன்று கலரில் சேமாக இருக்கலாம், இல்லை ஷேப்பில் சேமாக இருக்கலாம், சைஸ் இதெல்லாமே சேமாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அதை வந்து நம்ம குரூப் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேவிகேஷனில் நீங்கள் குரூப் பண்ணி ஓகே இதெல்லாம் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம எல்லா எலிமெண்ட்டும் எல்லா செக்ஷனில் இருக்கிற கான்செப்டையும் வந்து நம்ம அந்த மாதிரி பர்சீவ் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கோன்னா இது ஓகே இது வந்து சேம் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலாம். ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா சேம் கிளிக் பண்ணா இந்த ஆக்ஷன் தான் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேஜ் அப்படின்னா பேஜ் லிங்க் போகணும். ஓகே இதில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு ஒரு லிங்க் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்னுமே கிளியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெடரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் ஃபாண்ட் சைஸில் இருக்குது, சேம் கலரில் இருக்குது. பட் ஒன்று மட்டும் ஹைலைட். பட் மத்தது எல்லாமே ஒரு சிமிலியர் டைப்ல வந்து தெரியுது. நம்மளுக்கு பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவோம். கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே ஒரு மெனூஸ் அப்படின்றது. ஸோ சேம் அதே மாரி ஃபூட்டர்லயுமே வந்து இது எல்லாமே ஹெடர். அதே மாரி சில ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு கீழ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எரர் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது நம்ம ஒரு எரர் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சேம் லேஅவுட்ல தான் கொண்டு போவோம். கரெக்ட்டா? கார்ட்ல வந்து குடுப்போம். சேம் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்சைட் த ஆப்லயுமே வந்து ஹோம் பேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு செக் அவுட் பேஜ்லயோ வந்து எரர் வருது அப்படின்னா, சேம் லேஅவுட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து டிஃபரெண்ட்டாவும் அந்த இடத்துல வேறயும் நம்ம கொடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? அப்ப அந்த யூசரோட மைண்ட்ல வந்து செட் ஆயிரும். ஓகே எரர் மெசேஜ்னா இந்த மாரி ஒரு கார்ட்ல வரும் அப்படின்றத வந்து செட் ஆயிரும். சிமிலியர் பேட்டர்ன் தான் எல்லா ஃபார்மேட்டுக்குமே லைக் வார்னிங்கா இருக்கலாம், இன்ஃபோவா இருக்கலாம், இல்லன்னா வந்து சக்சஸ் எதுனாலும். ஸோ அகைன் லிங்க்குமே வந்து நம்மளுக்கு யூசுவலா தெரிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ளூ கலர் டெக்ஸ்ட் இருக்கும். அண்டர்லைனா இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு லிங்க். சம் பேஜுக்கோ, இதுக்கோ வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண போறோம் அப்படின்றது வந்து கிளியரா தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன கூடாது அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துலயும் இன்கன்சிஸ்டன்ட் டிசைன வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. லைக் லிங்க்கோ, இல்ல டெக்ஸ்ட்டோ இந்த மாரி குடுக்கும்போது எது குரூப்டு எலிமெண்ட்டோ, இல்ல ரிப்பீட்டடா நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னா, கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் சிமிலியாரிட்டி. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ ஆல் ரைட், see you designers.